கதை சொல்லும் நேரம். ஞாயிற்றுக்கிழமை கதை அப்படின்னு பார்ப்போமா? ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. கணவன் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி அந்த மனைவியிடம் ஒரு பிரசாதம் பண்ணி கொடு. அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பிள்ளையார் இருக்காரு, அவருக்கு டெய்லி நான் பிரசாதத்தை வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மனைவி ஒரு இறை நம்பிக்கை, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்போ ஆனா டெய்லி பண்ணி தருவாங்க. ஒரு நாள் அவங்க கேட்பாங்க, நீ டெய்லி சாமிக்கு பிரசாதம் நான் பண்ணி தரேன்ல, நீ வைக்கிறல்ல, கடவுள் அதை சாப்பிடுகிறாரா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டவுடனே இவருக்கு நிஜம்தான் இவங்க கேட்கறது, நம்ம வைக்கிறத கடவுள் சாப்பிடுறாரா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாள் அங்க பிரசாதத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாரு. கடவுள் சாப்பிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வரமாட்டாங்க, எறும்பு வரும். ஐயோ எறும்பு சாப்பிட போதேன்னு சொல்லி சுத்தி தண்ணி தெளிப்பாரு, அந்த எறும்பு வராம இருப்பதற்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வரும், ஒரு காக்கா வரும், அந்த காக்காயை துரத்துவாரு. காக்கா சாப்பிடுற போதே கடவுள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னு சொன்னா, நாய் வரும், அதை சாப்பிட்றதுக்கு இருக்கேன். ஐயோ நாயை துரத்துவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிச்சைக்காரன் வருவான், அவனுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும். சரி சாப்பிடலான்னு வரும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பிச்சைக்காரனை துரத்தி விட்டுருவாரு. சாயங்காலம் ஆயிடும், வீட்டுக்கு வந்துருவாரு. மனைவி கேட்பாங்க, என்ன இன்னைக்கு வச்ச பிரசாதத்தை கடவுள் சாப்பிட்டாரா உன்னோட கடவுள் அப்படின்னு கேட்பாங்க. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும், கிண்டல் பண்றாங்க இவங்க, போய் படுத்துருவாரு. அப்போ எல்லாரும் படுத்துக்கிட்டோடனே மனைவியோட கனவில் கடவுள் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, திருப்தியா சாப்பிட்டேன், உன்னோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். என்னன்னு கேட்டா, அவர் வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பிச்சைக்காரன் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி வச்சிருவாரு. மீதி வச்சது என்ன ஆகும், கொஞ்சம் எறும்பு சாப்பிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு நாய் ஓடி சாப்பிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு பறவை சாப்பிடும். ஆக மொத்தம் அந்த பிரசாதம் முடிஞ்சு அடைஞ்சிருக்கும். இது கடவுள் சொல்வாரு, நான் எந்த ரூபத்திலாவது சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா, கடவுள் எந்த ரூபத்திலேயாவது சாப்பிடுவார். தெய்வம் மனுஷ ரூபேனே அப்படிம்பாங்க. ஏன்னா மனித ரூபத்தில் வரும் கடவுள், நேராக கடவுள் இறங்கி வரமாட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓடி அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கணவன் கிட்ட, உன்னோட கடவுள் சாப்பிட்டுட்டு போனாரு, இதெல்லாம் கனவு வந்ததுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து நம்ம தியானம் செய்யும்பொழுது அந்த ஒரு இறை சக்தி எல்லாவற்றிலும் பார்ப்போம். எந்த ரூபத்திலும் கடவுள் வருவான்னு சொல்லும் பொழுது, எந்த ரூபத்திலையும் நமக்கு அந்த ஒரு ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அந்த ஒரு புரிதல் வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். கடவுள் எந்த ரூபத்திலும் வருவார். வந்தார் இல்லையா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லும்போது தூணை பிளந்து கொண்டு வந்தார் இல்ல, அந்த மாதிரி நமக்கும் மேல் ஒரு இறை சக்தி இருக்கு, தியான சக்தி இருக்கு, நமக்கு இந்த ஆன்ம சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும். நன்றி.